பேசாது. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று சொல்கிறார். இது நடக்கும். இன்னைக்கே நீர் இல்ல, இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து என்ன இருக்கும் பாரு. இவர்களால் நீர்வளத்தை பெருக்கி மக்களுக்கு தடையின்றி நீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் நீர் மிக உயர்ந்த சந்தை பொருள், கல்வி மருத்துவம் மிக உயர்ந்த விற்பனை பண்டம். இவர்களால் அதை மாற்ற முடியாது. இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை அப்படி. இதை பற்றி நாட்டின் பிரதம அமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாய் திறப்பார்களா? இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற தண்ணீர் பிரச்சனையை எந்த வேலைக்கும் போகாமல் என் அக்காவும் தங்கையும் சித்தப்பனும் பெரியப்பனும் தெருவில் குடத்தோடு நின்று கொண்டு கதறி கொண்டிருக்காது ஒரு குடம் தண்ணிக்கு என்றால், இது மாதிரி ஒரு கொடிய சூழல் வரும் என்று நான் கதறி கதறி கத்தின, தெருவில் நின்று நெஞ்சு வெடிக்க கத்தின. இது வரும் வரும், இந்த நிலையில் நின்று விடுவீர்கள். இவர்களால் அதை செய்ய முடியாது என்று, செய்ய மாட்டார்கள். இவர்களால் தனியார் முதலாளிகளை தண்ணீர் விற்பனைக்கு இல்லை தடை என்று இவர்களால் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு மடிக்கணினி விலை என்ன, ஒரு மின்விசிறியின் விலை என்ன, ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம், ஒரு மசாலா அரைக்கிற இயந்திரம், இதெல்லாம் விலை என்ன? இது எல்லாம் இலவசமாக தர முடிந்த அம்மையார் ஜெயலலிதாவால் தண்ணீரை மட்டும் ஏன் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேவை வந்தது? மனிதர்கள் நாம் இவ்வளவு அல்லாத நீரற்றவர்களாக மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்ற கேள்விக்கு இந்த ஆட்சியாளர்களிடத்தில், அரும்பெரும் தலைவர்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது?